பூசணிக்காவோட வறுத்தரைச்சி சில சாமான்கள் சேர்த்து கூடவே துவரம்பருப்பும் சேர்த்து அருமையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரசவாங்கி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பூசணிக்காய் வச்சு ரசவாங்கி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பூசணிக்காவை தோல் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு முக்கியமே இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பண்ணுறது தான் அவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்கும். என்னென்னு சொல்லிட்டு வறுத்தரைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகா சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கலந்துக்கோங்க. வறுத்தரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூசணிக்காய் அளவை பொறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துருங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாதிரி வறுபட்டு வரணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நம்ம வெள்ளையாக போட்டோம். இந்த அளவுக்கு தேங்காய் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1/2 kg அளவுக்கு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் தான் இந்த ரெசிபிக்கு நம்ம நல்லாயிருக்கும் ரசவாங்கிக்கு. இப்போ அந்த பூசணிக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. பூசணிக்காயிலே நீர்த்தன்மை இருக்கும், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், மூடி வச்சு வேக விடலாம். பூசணிக்காய் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 90% வெந்ததும் தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்துருங்க. அது ஃபுல்லாக வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டிய சாமான்கள் எல்லாமே கூலாயாச்சு. மிக்சியில் மாற்றி தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ பூசணிக்காவை எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்து வந்தாச்சு. ஒன்று எடுத்து கையில் மசிச்சு பாருங்கள், அருமையாக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளிக்கரைசல் வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துருங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போக எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளே 2 குழிக்கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. புளியோடு சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இன்னும் நம்ம மொத்தத்துக்கு உப்பு போடலை, பூசணிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். அதனால் உப்பை சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தாளித்து கொட்டுறது தான். அதுக்கு நான் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துருங்க. இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது நம்ம இதில் தேங்காய் போடணும், அதுதான் இதில் ஸ்பெஷல். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துட்டு தேங்காய் இதே மாதிரி தான் செவக்க வறுபட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்ததை நம்ம அப்படியே இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட அருமையான பூசணிக்காய் ரசவாங்கி தயாராகியாச்சு. நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், தோசை சப்பாத்திக்கெலாம் சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். குழம்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.